வார்த்தை எப்பவுமே முடிச்சுட்டு தான் திரும்பும். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, பயப்படாம இருங்க. அந்த வாக்குத்தத்தம் எல்லா வேலையும் உங்களுக்கு செய்யும், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. வாசிங்க, இப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் உன் வழியை விட என் வழிகளும், என் வழி உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உன் நினைப்பை விட என் நினைவுகளும், என் நினைவு உயர்ந்திருக்கிறது. எந்திரிச்சோன்னு சொல்ல, ஆண்டவரே என் நினைவோட உங்க நினைவு மேலானது, என் வழியோட உங்க வழி பெரியது. ஆண்டவரே, அவர் உங்களுக்கு போட்டிருக்க ஸ்கெட்சே வேற, உங்களுக்கு போட்டிருக்க ரூட்டே வேற. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தையை நீ கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ வார்த்தையை விட்டுட்டு அப்புறமேட்டு பண பிரச்சனை குய்யும் முய்யணும் கூடாது, ரொம்ப முக்கியம். கிடைச்சிருக்க வாய்ப்பு பயன்படுத்துங்க. ஆமாம், பிள்ளைகளே கவனிக்கிறீங்க, இன்னொரு ஆள் கூட பிள்ளையை கவனிச்சுங்க, புதுசாக வார்த்தையை கேளுங்க. அப்புறம் திரும்ப வந்து அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு கூட வார்த்தையை கேட்குற நேரத்தில் வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை மாற்ற வேண்டிய இடத்துல வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே நாம் பெருக்கத்துக்கு நிறைய கடந்து செல்ல முடியும். டாக்டர் மருந்து கொடுக்கும்போது மருந்து எப்படி கொடுக்குன்னு சொல்கிற கேட்காம இருந்துட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு குலுக்கி கொடுறா அப்படின்னு கொடுத்துட்டு, இல்லை குலுக்கி கொடுறா, எப்படி என்ன சொன்னார், கொடுப்பதற்கு முன்பு நன்றாக கொடுக்கும், கொடுக்குறதுக்கு முன்பு நல்லா குலுக்கி கொடுக்குங்கன்னு. அதே மாதிரி கொடுத்துருக்குறேன். பிள்ளை வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. 3 நாட்கள் சொல்லுவோம், என்ன சார் நீங்கள் வந்து பிள்ளை இந்த மருந்தை கொடுத்ததுன்னு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி கொடுத்தீங்களான்னு கேட்டாரான் டாக்டர். சொன்ன மாதிரி தான் கொடுத்தேன். குளிக்கிட்டு கொடுத்தீங்களா? குளிக்கிட்டு தான் கொடுத்தேன். எப்படி குளிக்கிறீங்க? டக்குன்னு பிள்ளை எடுத்து குளுக்கு கொடுக்கலாம். அது சுத்தி டபக்கு மருந்து கொடுத்துருக்கான். குளுக்குண்ணே கரெக்டாக குளிக்கிருக்கேண்ணா சார். பிள்ளைய குளுக்க கூடாதியா, பாட்டில் குளுக்கு. அரைகுறையாக கேட்டுட்டு வீட்டில் ஏதாவது சொல்லி திரும்ப குய்யோன்னு 1000-2000 பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கரெக்டாக நீங்கள் கவனிக்கணும். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா, விடிய விடிய கதையை கேட்டுன்னு கர்த்தர். ஏன்டா இவ்வளவு நேரம் என்னடா கேட்ட நீ? ஆமென். என் அன்புக்குரியவர்களே, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. உன் ரூட்ல வந்து நான் உன் ஆசீர்வதிப்பை நினைக்காத. உன் ரூட்ல போயிட்டு, ஆனா உன் மனசை மட்டும் ஏன் ரூட்ல வை. வாழ்க்கை வேற ரூட்ல இருந்தாலும் உன் மனசை ஏன் ரூட்ல வை. அந்த ரூட்ல தான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அப்படி வந்துட்டீங்கன்னா சூப்பர் நேச்சுரலோட நீங்க அட்டாச் ஆயிட்டீங்க. என்னைக்கு நடப்பதற்கு வாய்ப்பில்லாத நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு விசுவாச வீரர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அடுத்த வசனம் வாசிமா. மாரியும் உறைந்த மழையும் ரொம்ப முக்கியமானது. எப்படி நான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன் அடுத்து சொல்றாரு. மாறி நம்ம மாறி இல்ல, மாறி மாறி என்றால் மழை, முன்மாறி பின்மாறின்றாயில. அதாவது மாறி என்றால் மழை, மாதம் மும்மாறி பெய்கிறதான் ராஜா கேட்பார்ல. அது மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி எப்படி ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கைக்குள்ள வருது நல்லா கவனிங்க. வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், திரும்பவே திரும்பாமல் பூமியை நனைத்து. உன் வாழ்க்கையில ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா திரும்பவே திரும்பாதான். வார்த்தை அனுப்புனார்னா அது வந்து உன் மேல உன்னை திரளான ஜாதியாய் பெருக பண்ணுவேன்னா அப்படியே வந்து இறங்கிடும் வாழ்க்கையில. உன் வீட்டுக்குள்ள தங்கிதான் இருக்கு அந்த வார்த்தை. நீ கிச்சனுக்கு போன அந்த வார்த்தை உன்னை கூட வரும். நீ பெட்ரூம் போன அந்த வார்த்தை உன் கூட வரும். நீ பிரசங்கிக்க போன வார்த்தை கூட வரும். அது திரும்பாது, அது அப்படியே இறங்கி நிற்கும். இறங்கி என்ன செய்யுமா வாசிங்க. பூமியை நனைத்து உங்க மனசை நனைத்து பூமியோட கேரக்டரை இறுகி போன அந்த பூமியை அந்த மழை பெஞ்சோன்னு அப்படியே சாஃப்ட் ஆகும் பாருங்க. பூமியின் தன்மையை மாற்றக்கூடியது மழை. அப்படியே அவருடைய வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளின் தன்மையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இருகின இருதயத்தெல்லாம் சாஃப்ட் ஆக்கி விட்டுரும். பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் உங்க பக்கம் திருப்பிடும். மழை என்ன செய்யுது? வசனம் என்ன செய்யுது? உங்களுக்காக இறங்குது. அடுத்து இறங்கி பூமியை நனைக்குது. இரண்டாவது. மூணாவது, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து. எது செய்து? அந்த மழை தான் செய்து. வேலையா வைக்கிற வரைக்கும் விடாதான். கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். முளைக்கும்படி செய்து
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. எதை கொடுக்குமா? விதையையும் கொடுக்கும். விதைனா என்ன சொல்லுங்க? நீ ஊழியத்தில் விதைக்கிறது. ஆகாரம் என்ன சொல்லுங்க? நீங்க சாப்பிட்றது. கடவுளோட ஆசீர்வாதம் ரெண்டையுமே தருமா? விதையையும் தரும். சார் காணிக்கைக்கு காசே இல்லை சார், ரொம்ப மோசமான பதில் சார், இது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, தரித்திரம் ஆயிடுச்சு, அதெல்லாம் காணிக்கை கொடுக்கல. நான் கேட்டேன், கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? காற்று வந்ததும் கொடி அசைந்ததா? பண பிரச்சனை வந்ததும் காணிக்கை நின்றுச்சா? இல்லை காணிக்கை நின்னனால பண பிரச்சனை வந்துச்சா? நிலவு வந்ததும் அப்படியே போயிட்டே இருக்காதீங்க. இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. விதையே இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களாம். அந்த வார்த்தை வந்தோன்னே விதை வருமா? விதையை தராரு, ஆகாரத்தை தராரு. விதை என்பது தேவனுடைய ஊழியத்திற்கு, ஆகாரம் என்பது நீங்கள் புசிப்பதற்கு. இது இரண்டையும் வளமையாய் தரும் தேவனுடைய வார்த்தை. ஒரு மழை எப்படி விதையும் ஆகாரத்தையும் தருதோ, வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல். இந்த வசனத்துக்கு ஒரு தடவை, நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா, அந்த வார்த்தை வந்துட்டு வெறுமையா போகாதான். அது எதுக்காக அனுப்புனாரோ அதை முடிச்சு உன்னை பெருக வச்சுட்டு தான் திரும்ப போகுமா. பொம்மராங் அப்படின்னு ஏதோ அந்த ஒரு ஆயுதம் சொல்றாங்க. அந்த ஆயுதத்தோட பேர் சரி. அந்த ஆயுதம் வந்து அப்படி விட்டோம்னா எதிரியை போய் சர்ன்னு அழிச்சிட்டு அப்படியே திரும்ப கைக்கு வந்துருமா, விட்டவன் கைக்கு. அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை நேரா வந்து உங்களை ஆசீர்வதிச்சு மாத்திட்டு திரும்ப வருமா, மாத்தாம திரும்பாது. அது அங்கிருந்து சொல்லும். ஃபைனல் வந்து இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கும்னா, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லும். சொன்ன உடனே ஓகே நீங்க வரலாம் அப்படின்னு உடனே வார்த்தை போயிடும். அப்படிதான் வார்த்தை கடைசியா சொல்லுச்சு, இட் இஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட், இட் இஸ் ஃபினிஷ்டு. ஓ, தி மிஷன் இஸ் கம்ப்ளீட்டட், தி மிஷன் இஸ் ஃபினிஷ்டு. வார்த்தை எப்பவுமே முடிச்சுட்டு தான் திரும்பும். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, பயப்படாம இருங்க. அந்த வாக்குத்தத்தம் எல்லா வேலையும் உங்களுக்கு செய்யும், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனால என் ஆசீர்வாதம் என் செயல்களோடு தொடர்புடையது அல்ல, வாக்குத்தத்தத்தோடு தொடர்புடையது. அந்த மனநிலையிலே நீங்க இருக்கணும். ஐ எம் கனெக்டட் வித் தி வேர்ட் ஆஃப் காட், தி ப்ராமிஸ் ஆஃப் காட். எனக்கு அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு.